வணக்கம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தேர்ட் பார்ட்டியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி வரலை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து அவங்களுக்கு இப்போ உங்கள் ட்வின்னுக்கு வந்து ஒரு சோல் லெசன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காண்டி தான் இது வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மைண்டை காம் அண்ட் பீஸாக நீங்கள் வந்து ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எனர்ஜி நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்து மேலே போயிடும். உங்கள் எனர்ஜி மேலே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்வின் வந்து இதை வந்து உணர்ந்துருவாங்க. உணர்ந்தவொடனே என்ன ஆகுனா, அந்த தேர்ட் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களே வந்து டிட்டாச் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களே வந்து அவங்ககிட்ட வந்து வெளியேறிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அதுக்கு வந்து அவங்கள போய் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலை அப்படிங்கிறத மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில். ஸோ இப்போ எனர்ஜி ஷிஃப்ட் ஆகணும்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ட்வின்னை வந்து டிட்டாச் கொடுக்கணும். சரிங்களா? டிட்டாச் பண்ணிடணும் இந்த டைமில். இது வந்து பெயினாக இருக்கும். ரொம்ப தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஒரு சோல் லெசன்ஸ்காண்டி தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துக்கிறணும். நீங்கள் வந்துடணும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிடணும். ஸோ அந்த டிட்டாச் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரிங்களா? ஏன் அவங்க வந்து இப்படி தேர்ட் பார்ட்டியெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ட்வின் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்காண்டி வந்து அதை அப்படி சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, சோஷியல் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சோஷியல் இது ரொம்ப இருக்கிறதுனால ஸோ அதுக்கான அப்ரூவல் அப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபியர், பயம் இருக்கும். அந்த பேஸ்லேயும் அவங்க இருக்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி கூடயே அவங்க வந்து ஒட்டிக்குவாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இருக்கிறத விட ட்வின்னோட இருக்கிறத விட அங்கே வந்து அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பீஸாக இருக்கிறாங்க, எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சப்கான்ஷியஸில் பதிய வச்சுருக்குறாங்க. ஏன்னா அது வந்து இப்போ கார்மிக்காக சோல்மேட்ஸ்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப சேஃப் ஜோனாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க அதை வந்து சேஃபாக வந்து அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் எனர்ஜியை ஹையாக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஐயோ இழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நான் தான் வந்து கரெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியர் பேஸ்டு எமோஷன். எங்கே நான் வந்து இழந்துருவனோ, இவர் என்னை விட்டு விலகிடுவாரோ அப்படிங்கிற நீங்கள் தாட் எடுக்கிறது உங்களுக்குள்ள எனர்ஜி வந்து லோ எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபியர் அப்படிங்கிற ஒரு எமோஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முழுமையாக ஸ்டெபிலிட்டியாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து கட் ஆயிரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துடணும். எப்படி எடுக்கணும், நீங்கள் மனதை அமைதியாயிட்டீங்கன்னா இது சேஃப், இதுதான் வந்து சேஃப்டியான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஏதோ ஒரு இன்னர் வூண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு வந்து போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இன்செக்யூரிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு கில்ட் ஃபீல் இருக்கலாம், அப்புறம் வந்து அன்ஹீல்டு ட்ராமாஸ் ஏதாவது இருக்கலாம். அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ட்ராமாஸ் இதெல்லாம் வெளியே இருக்க பயந்து போய் அவாய்ட் பண்ணிட்டு வந்து போவாங்க. அப்போ வந்து பீப்புள் வந்து அவங்கள இப்போ ஏதாவது இதை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு சார்ந்த அந்த தேர்ட் பார்ட்டி நார்சிஸ்டாக இருக்கான ஒரு ப்ளீஸ் பண்ணி அவங்கள வந்து தன் கூடையே வந்து தக்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இது பண்ணி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் போய் இருக்கிறதுனால, இந்த ட்ராமாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து மிரர் தான் வந்து நீங்கள் வந்து பண்ணி அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஏன் அப்படின்னா, உங்களுடைய ட்வின் கூட கார்டு வந்து கட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்து நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் காட்டக்கூடாது. நீங்கள் எல்லாமே கிளியராக என்ன ஆகுனா, அங்கே உள்ள அதே இது வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். இப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த இம்பேலன்ஸில் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ அவங்க டிஎம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரன்னிங்
இதில் வந்து போயிருந்தாங்க. இது யாருனாலும் இருக்கலாம், டிஎஃப்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா இந்த கிளாரிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். நீங்கள் டிட்டாச்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சோல் மிஷனுக்கு வந்து தாவிடலாம். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சோல் மிஷன் ஓப்பன் ஆயிரும். சோல் மிஷனுக்கு வந்து நீங்கள் போகும்போது இந்த கேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? எப்படின்னா ஹீலிங்க்கு நீங்கள் வந்து ஹீல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே. உங்களோட கரியரை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க, மிஷன் ஒர்க்கை சூஸ் பண்ணுவீங்க, ஸ்பிரிச்சுவல் மிஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு அவங்க வந்து அவங்க கட் கொடுத்துருவாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க மனசுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மேலே போய், அதாவது நீங்கள் ஹீல் பண்ணி காம்னஸ் பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போக போக உங்களுடைய மிஷன் ஒர்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சோலில் அதுக்காண்டி நீங்கள் பயணப்பட்டுருவீங்க. இந்த கேமே வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து கட் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு வந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பெயினாக தான் இருக்கும். பட் அந்த நேரத்தில் வந்து சைலன்ஸாக இருக்கணும். லெட் கோ, போட்டும் அவங்க போயிட்டு பாடம் கற்றுக்கிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுறணும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதனால தான் நீங்கள் வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதாவது சுத்தமாக நோ கான்டாக்ட் போனாலும் போகலாம், இல்லை கொஞ்சமாக கான்டாக்ட்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க யோசிக்கும் போது ஏன் வந்து இந்த பர்சன்ட்ட இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இவங்களுடைய ஏன் தேர்ட் பார்ட்டியில் இருக்கும்போது ட்ரெயின் ஆகுது நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து இங்கே வந்து ரொம்ப அமைதியாக நான் வந்து இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாமே வந்து அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் பிடிச்சி வைக்காமல் அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா யூனிவர்ஸும் இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹீல் ஆக நீங்கள் காம் ஆக என்ன பண்ணும் யூனிவர்ஸ் வந்து இது வந்து மிராக்கிளாக சடனாக வந்து கொடுக்கும். இது வந்து ரொம்ப அதிசயமாக நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சடன்லியாக ரிமூவ் பண்ணும். அவங்கள வந்து சடனாக பிரேக்கப் பண்ணிடும். எப்படி பிரேக்கப் பண்ணனே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் கொடுத்துரும். அவங்கள வந்து எமோஷ்னலாக வந்து அவங்ககிட்ட கனெக்ட் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். ஸோ உண்மை தன்மையை வெளிப்படுத்திடும். இவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ அது சில கார்மிக்காக இருந்தாங்கன்னா அவங்க கார்மிக் சைக்கிளை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்யும். எப்போ செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாமே இல்லாமல் பீஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பயம் இல்லாமல் காமாகி நீங்கள் ஹை ஸ்டேட்டுக்கு போய் உங்களுடைய ஒரு ஒர்க்கு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் தான். ஆனால் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லெசன்ஸ் கொடுக்கறதுக்காண்டி வருது. டிட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் பழகணும், எல்லாமே நீங்கள் பழகினா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிரும். ஸோ இன்னொன்று என்னென்னா கார்மிக் சைக்கிளை வந்து எண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செல்ஃப் லவ் எடுத்துடணும். உங்களை நீங்களே வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் லவ் கொடுத்துக்கணும். கோடிபெண்டன்சியை வந்து ரிலீஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா அவங்க எனக்கு வேணும், ஐ நீட் தம், பட் ஐ சூஸ் மை செல்ஃப். நான் என்ன முதல்ல அவங்க வேணும் தான், எனக்கு அதில் வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் அதை விட நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். எமோஷ்னலாக அவங்ககிட்ட வந்து டிட்டாச்மெண்ட் எடுத்துடணும். அப்போ இந்த டிட்டாச்மெண்ட் வந்து அவங்கள இக்னோர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எமோஷ்னலாக நீங்கள் அவங்ககிட்ட வந்து டிட்டாச் ஆனால் தான் அவங்கள புரிஞ்சு அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து விடுவாங்க. ஸோ உங்களுடைய இன்னர் சைல்டு ஹீல் பண்ணும்போது அவங்களோட இன்னர் சைல்டும் ஹீல் ஆகும். ஸோ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு அது மிரர் காட்டி அவங்க சப்கான்ஷியஸில் பதிந்திருக்கிற அத்தனையும் வந்து அவங்களுக்கு வெளியே எடுத்து அவங்களும் அதை வந்து கிளியர் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பொறாமப்படக்கூடாது, ஜெலஸ் படாமல் இருக்கணும். நீங்கள் அதை என்னடா நம்மளை அவங்க வந்து வேணுக்குனே அப்படி செய்வாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து நிறையா இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், ஃபியர்ஸ் இருக்கும், நிறைய எமோஷ்னல் ட்ராமாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
உங்களை உங்களை அவங்க வந்து ட்ரிகர் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள உள்ள பொறாமை குணம் அப்போ வரும். ஐயோ நான் நல்லா இல்லையோ, ஸோ அதனால் அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்களோ, நான் இப்படி இருக்கேனோ, ஏஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதனால் அந்த தேர்ட் பார்ட்டி சூஸ். இப்படி நீங்கள் வந்து குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது க்யூர் ஆக மாட்டாங்க. சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கிற அவங்களுக்கான அந்த வூண்ட்ஸ் வந்து வந்து கிளியர் ஆகாது. ஸோ நீங்கள் ஜெலஸை விட்டுறணும். அது ஓகே போயிட்டு போங்க, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிரவுண்டிங் பண்ணிக்கணும். ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கும். ஏன்னா பெயினாக இருக்கும். ஸோ ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ எனர்ஜி கார்டு வந்து டிட்டாச் பண்ணி விடலாம். சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் கார்டை வந்து டிட்டாச் ஆக்க முடியாது. ஸோ எனர்ஜி வைஸ் நீங்கள் ஏதாவது சப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ளையை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த பெயினாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இது பண்ணி நீங்கள் பீஸ் ஆகுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காம் ஆகிட்டீங்க அவங்க மைண்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட தேர்ட் பார்ட்டி ஒன்று யூனிவர்ஸே அவங்ககிட்ட இருந்து எடுத்துரும். இல்லை அப்படின்னா அவங்க உணர்ந்து அவங்க மனதால் அவங்கள டோட்டலாகவே வந்து விட்டுருவாங்க, டிட்டாச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் 2-3 டிஃப்ரெண்ட் இதாக கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே சுற்றி நேற்று வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக தான் வந்தது. இப்போ நிறைய பேர் ஒரு வேளை தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. 3-4 கொஸ்டின்ஸு இதை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கணும்னா, தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கான ஒரு பொறாமை குணத்தை எடுக்காமல், பயம் எடுக்காமல், எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட வந்து அடிக்டாக இருக்காமல், உங்களுடைய செல்ஃப் லவ் கேர் எடுத்துகிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ண ஒரு சேஞ்ச் நீங்கள் கொடுக்க உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சேஞ்ச் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹை ஃப்ரீக்குவென்சிக்கு போயிடுவீங்க. அவங்க வந்து அதை உணர்ந்து அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ நிதானமாக யோசித்து உங்களுக்கு கவலையாக இருந்ததுன்னா கிரவுண்டிங் பண்ணுங்கள், ஜேர்னலிங் எழுதுங்க. இப்படி பல இதை உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு, இல்லை ஸ்பிரிச்சுவலில் ஏதாவது மிஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அந்த காலகட்டம் வந்து அந்த கேப் கிடைக்கும், அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ந்து இல்லை எனக்கான வீடு வந்து இது இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இது. இப்போது இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். இப்போது என்னோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது இந்த எமோஷ்னல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லும் எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி தான் வேணும், இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் ரொம்பவே இருந்தது. அது ஒன்று அதை நீக்கினதுக்கப்புறம் தான் அந்த மைண்டே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இது தான் ரொம்ப இருந்தது எனக்கு. ஸோ அதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருந்தது, அவாய்டன்ஸ் தான் இல்லை. அதான் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தன்னு வந்து ஓடிடுவாங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும்போது தான் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதிலேருந்து நம்ம வந்து நம்ம காமாகி நம்மளோட ஹீலிங்கை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பார்ட்டி வந்து மூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதில் வந்து பயம் வேண்டாம். இது வந்து ஒரு லெசன்காண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து வருதே ஒழிஞ்சு மற்றபடி வந்து இது ஒரு சீரியஸ்னஸ். ஏன்னா அவங்க அவ்வளோதான். அவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெசன்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விலகி போயிடுவாங்க. சிலவங்க வந்து கார்மிக்காக இருந்தாங்கன்னா விலகாமல் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ட்வின்னை உணர வைக்கும் பிரபஞ்சம். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து உணர வச்சு அவங்களுக்கு உண்மையை வந்து வெளிப்படுத்த வச்சு அவங்கள வந்து அதில் இருந்து மீட்டு கொண்டு வரும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப மிராக்கிளாக நடக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. இது வந்து டைம் ரொம்ப எடுக்குதே அப்படின்னா கிடையாது. இதுக்கான லெசன்ஸ் முடிகிற வரைக்கும் இது முக்கியமாக நீங்கள் என்ன பாருங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்து அமைதி, இதுதாங்க முக்கியம். இந்த அமைதி, சந்தோஷம் இதை நீங்கள் எடுக்க இதை குலைக்க தான். அப்புறம் இன்னொரு கேள்வி யாரோ ஒன்று கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, அதாவது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் வேறு ஒருத்தங்க வந்து வாராங்க எனக்கு வந்து, ஆனால் ட்வின் வந்து அது எனக்கு எப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அதான் வேறு ஒருத்தங்கள் வாராங்களா,
சோல்மேட் வராங்களா என்னன்னு தெரில. அப்போ ட்வின் வரலை அப்படிங்கும்போது அந்த சோல்மேட்டை நீங்கள் ஏற்றுக்கணுமான்னு எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு லெசன்காண்டி தான் வந்து எல்லாரும் வந்து வருவாங்க. ஸோ அந்த லெசன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும் இந்த லூப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அது உங்களுக்கு புரிபடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மைத்தன்மையை வந்து பிரபஞ்சம் வெளிக்கொண்டு வரும். வெளிக்கொண்டு வந்து உங்களை வந்து அதில் இருந்து மீட்டு கொண்டு வந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து வேறு ஒருத்தங்களை காட்டுதா என்னன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் அது என்னன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு புரியலை. அதாவது உங்கள் ட்வின்னு வந்து நீங்கள் ட்ரீமில் பார்க்குறீங்க, ஆனால் வெளியே வந்து வேற ஆளை கூட்டிகிட்டு வருதா அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்னன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி இவ்வளோ தான். ஸோ அதுக்கெலாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் டவுன் ஆக்கிக்காதீங்க. மெயினாக என்னென்னா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வந்தேன். இன்னொருத்தவங்களும் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஆமாம், அவங்க வேலை என்னென்னா உங்களை வந்து டவுன் ஃப்ரீக்வன்சி ஆக்குறதுக்கு தாங்க அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. கீழே உள்ள ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம், சோகம், கில்ட்டு, அப்புறம் பொறாமை, இதெல்லாம் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சியை வந்து வெளிப்படுத்தும். சரிங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி தான் என்ன அப்படின்னா லவ், கருணை, ஹாப்பி, இதெல்லாம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து கோபம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த கார்மிக்லாம். சரிங்களா? கார்மிக் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையே என்னென்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பொறுக்காது. உடனே ஏதாவது உங்களை வந்து அப்படியே வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே பொறுக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கோபத்தையோ இல்லை சோகத்தையோ நீங்கள் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து அவங்களோட டார்கெட்டே. நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல மாதிரி அவங்க வந்து உருண்டு பெறலுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் டிவைனோட நீங்கள் வந்து சேர முடியாது. சரிங்களா? இதுதான் இதோட சூட்சம ரகசியம். ஏன் அவங்க பெயின் கொடுக்குறாங்க, இந்த வலி, இந்த துக்கம், அதுக்கப்புறம் என்னது இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுறது, பயம், கோபம், இதெல்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணும். எனக்கெலாம் ஸ்டார்டிங்லேருந்தே சித்தர்கள் என்ன சொல்கிறது, என்ன ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கான லெசன்ஸ் என்ன நடத்துனா சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஹாப்பியை குலைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலைகள் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து மைண்டு வந்து அமைதியாகி சந்தோஷமாக இருக்க அவங்க டவுன் ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவாங்க, நீங்கள் ஹைக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ எனக்கெலாம் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பெயினில் இருப்பேன். ஆனால் இது மட்டும் எனக்கு சித்தர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை வந்து ஹாப்பி மூடுக்கே வந்து கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் பிளிஸ் மூமெண்ட், பேரானந்த நிலை கொடுத்து என்னை வரல. இப்போம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம்தான் வந்து அந்த கோபமாக இருக்கட்டும் இல்லை வந்து வரும், எல்லாமே வரும். ஆனால் ரொம்ப லிமிட்டாக வரும். சரிங்களா? அவ்வளோதான் வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் வரும், அப்படியே போயிடும். அப்படியே ஒரு நிமிஷம் அது வந்து மூவ் பண்ணுவேன். துக்கமும் அப்படிதான். அது வர சந்தோஷம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வந்து உயர்ந்தும் போது இவங்களோட யாரோட இதுவும் வந்து என்னை வந்து அட்டாக்கே பண்ணாமல் ஆயிட்டு. இதுதான் இதோட ரகசியம். ஸோ ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹாப்பியை நீங்கள் எடுக்க அன்பை எடுக்க லவ் எடுக்க கருணை எடுக்க எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் வந்து போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அன்பு, கருணை, ஹாப்பி, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹைக்கு போயிடுவீங்க. மற்ற லோ ஃப்ரீக்வன்சி பீப்புள் உங்கள் தேர்ட் பார்ட்டி உங்கள் ட்வின்னை விட்டும் போயிடுவாங்க. நீங்களும் வந்து நல்லா நிம்மதியாக இருப்பீங்க. தேங்க்யூ.